மக்களே, ஒரு முக்கியமான பதிவு. யோகா என்ற பெயரில் இந்தியாவில் நடக்கும் மோசடிகள். எனக்கு ஒரு ஃபேஸ்புக் பதிவில் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ், நல்ல மாஸ்டர், ஒரு பதிவு ஒன்று அனுப்பிச்சிருந்தார். நான் ஒரு குரு கிட்ட கிரியா யோகா போனேன், எனக்கு கிடைக்க வேண்டிய அமைதியெல்லாம் கிடச்சிச்சு, அப்படி நல்லதாச்சு, இப்படி நல்லதாச்சு, நான் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். என்னடான்னு எனக்கு இதாச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த மாஸ்டரே ஒரு பதிவு போட்டார் எனக்கு. நான் தான் ராகவா லாரன்ஸுக்கு கோச்சிங் கொடுத்த மாஸ்டர், நான் யோகா கொடுக்குறேன், கிரியா யோகா கொடுக்குறேன், கிரியா யோகா செஞ்சு 21 நாளைக்கு என்கிட்ட பயிற்சி பண்ணால் அவங்க பயிற்சி முடித்த உடனே வெளியே போனால் மழை வாங்கினாலும் வரணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடைச்சிரும். அப்புறம் உடம்புல உள்ள 4444 நோய்களும் போயிடும், அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டார். எனக்கு சங்கடமாகி போச்சாடா, இல்லை இப்படிலாம் ஏமாத்துறாங்களே அப்படின்னு. நான் கேட்குறேன், நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்கும், ரைட்டு. அவர் இது வரைக்கும் யோகா பயிற்சி கொடுத்தார்ல, ஏகப்பட்ட பேருக்கு கனிமம் கொடுத்துருப்பார் இந்த மாதிரி ஏமாற்றி. அதில் அந்த 21 நாள் கழித்து பண்ணவங்க மழை வான்னு சொல்கிறா வர்ற அந்த மாதிரி தகுதி உள்ளவங்க எத்தனை பேர்? ஒரு சூண்டை காட்டட்டும் எனக்கு. ஒன்று. ரெண்டாவது, 4444 நோய்கள்லாம் யோகா செஞ்சனால போயிட்டுனா சான்ஸே கிடையாது, போகாது, அப்போல்லாம் போகாது. வர வேண்டிய நேரத்துக்கு அந்த நோய்கள் வரும். ஆனால் என்ன, இந்தியாவில் கொஞ்சம் சின்ன வயசில் 25-30 பேருக்கு வந்துடுது. ப்ராப்பரான பயிற்சி இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடலாம். சின்ன வயசில் வரக்கூடிய பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக்ங்கிறத ஒரு 50 வயசுக்கு மேலே வர மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் முறையாக செக் பண்ணி அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கரெக்டான பயிற்சிகள் இருந்தால், உடற்பயிற்சிகள் இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி போகும், சாவு தள்ளி போகும். அவ்வளோதானே தவிர ஏன் யோகாவை செஞ்சிங்கன்னா 4440 நோய்கள் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வர நேரத்துக்கு வந்துடும், என்ன கொஞ்சம் தள்ளி போகும், அதுவும் பயிற்சிகள் சரியானதாக இருந்தால். இவர் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சரியான மாஸ்டர் இல்லை. அதான் நான் அவர்கிட்ட நான் கமெண்ட் போட்டேன், சார் யோகா என்றால் என்ன, அதில் கிரியா யோகா நீங்கள் சொல்கிறீங்க, கிரியா யோகா என்றால் என்ன, எனக்கு விளக்கத்தோட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு இவர் பயிற்சி கொடுத்தது பார்த்தா எல்லாத்தையும் சம்மணம் போட்டு உட்கார வச்சு அந்த ஒரு நாட்கள் மூக்கை இழுத்து விடுறது அதான் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் சரியான பயிற்சி அல்ல. அப்புறம் எந்த கிட்ட இப்படி லூஸ் மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறாரு. என்ன பயிற்சி இதெல்லாம்? ஒரு பயிற்சியா? பயிற்சி என்பது அறிவுபூர்வமாக அறிவார்ந்து எடுக்க வேண்டும். இதுதான் சைனா, ஜப்பான், கொரியாக்கார. சரி, அதான் நான் திருப்பி அவங்க சொல்கிறேன். அவன் அறிவார்ந்து பயிற்சி செய்கிறான், நீங்கள் லூசுத்தனமாக பயிற்சி கொடுத்து அதே பெருசாக பேசிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போனால் எப்போ நம்ம மக்கள் தெளிவாகி நாடு வல்லரசாக ஆகவே ஆகாது. இப்போ யோகா என்றால் விளக்கம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ காமனாக ஒன்று வரேன். யோகா என்றால் தியானம், மனதை ஒரு நிலைப்படுத்துவது. எப்படி? இப்போ நான் என் கை கால்களை அசைச்சு ஒரு பயிற்சி செய்கிறேன், மூவிங் யோகான்னு வச்சுக்கோங்க. இப்போக்கி பாருங்களேன், செஞ்சுட்டு அதுக்கு நான் அர்த்தங்கள் சொல்கிறேன்.
பார்த்தீங்களா? இது ஒரு யோகா, மூவிங் யோகா, அறிவார்ந்த யோகா. கை கால்களை அசைச்சு அறிவார்ந்து அசைச்சு உடம்புக்கு பயிற்சி கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். அப்போதான் உடம்புல காற்று நிறைய போகும். உடம்புக்குள் காற்று எந்த அளவுக்கு போயிட்டு வருதோ அந்த அளவுக்கு தான் ஆரோக்கியம், கான்சன்ட்ரேஷன், கான்ஃபிடென்ட் எல்லாம் கிடைக்கும். டிசிப்ளின் கூட வரும். உடம்பு சும்மா சொத்தையை உட்கார வச்சுக்கிட்டு அதே சொத்தையாக இருக்குது, அந்த உடம்புல இது மூச்சை இழுத்துனோண்டு இழுப்பாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு இதெல்லாம் சரியான பயிற்சி அல்ல. அதான் விவேகானந்தர் அழகாக சொன்னார், நீங்கள் உட்காந்துட்டு இந்த மாதிரி சேர வந்த யோகாவுக்கு கிரவுண்டில் ஃபுட்பால் செய்கிறான்ல, ஃபுட்பால் அவனுக்கு நல்ல யோகா வரும், அவன் தான் சிறந்த பயிற்சியாளன் அப்படின்ட்டு போனார். யார்? விவேகானந்தர். டைரெக்டாக வரேன், அவரே பார்த்தேன், அந்த யோகா மாஸ்டரே பார்த்தேன். அவரே சொத்தையாக தான் இருக்கிறாரு. வயசு 55 தான் ஆகுது. பாடியில் ஒன்றுமே இல்லை, கை காலெலாம் செத்து போய் கிடக்குது. அப்புறம் அவர் யோகா மாஸ்டர். ஏன்னா எல்லோரும் என்ன சாமியாராக்க பார்க்குறாரா? லாரன்ஸ்லாம் நல்ல மாஸ்டர், அவர் தெலுங்கில் தமிழில் நல்ல மார்க்கெட் இருக்குது, கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய வகையில் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோடிக்கணக்காக சம்பாதிச்சு தமிழக சினிஃபீல்டை உங்களை நம்பி ஒரு 200 குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை நீங்கள் வாழ வைங்க. நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா அது இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுத்து உதவுறீங்க. அப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் சரியாக செஞ்சாலே பெரிய சந்தோஷம் வருமே உங்களுக்கு. அப்புறம் யோகாவில் கிடைக்கிற சந்தோஷம். தயவு செய்து எல்லாரையும் சாமியார் ஆக்காதீங்க. இங்கே இந்தியாவில் ஏற்கனவே ஏகப்பட்ட சாமியார் இருக்காங்க, சோம்பேறி பசங்க. இந்தியர்களை வீரர்களாகுங்க. சைனாக்காரன் ஜப்பான் வச்சுக்கிறாங்க பாருங்க, வீரர்களாக வச்சுக்கலாம். வீரத்தில் தான் உண்மையான அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதை புரிஞ்சவன் தான் அவங்க. வீரக்கலை சண்டை போடுறதுக்கல்ல, பிறரை அடிப்பதற்கல்ல, பிறரை வாழ வைப்பதுதான் வீரக்கலையின் நோக்கம். வீர கலைஞர்களின் நோக்கம் யாரையும் அடிப்பதற்கு அல்ல. ஆனால் வந்தால் அடிப்போம். நாங்களாம் போக மாட்டோம், வந்தேகளை டிஃபெண்ட் பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இது வரைக்கும் வராது. சண்டை தெரிஞ்சவன்ட்ட சண்டை வராது. இப்போ நான் சைனா, ஜப்பான், கொரியா கண்டை யார் எந்த நாடாவது சண்டைக்கு போதா பார்த்தீங்களா? சண்டை தெரியாத நாட்டுக்கு தான் போகும், சண்டை தெரிஞ்ச நாடுகிட்ட போகாது. ஏன்னா போட்டால் திருப்பி அவன் அடிச்சு பிச்சு எரிஞ்சிடுவான், அவன் சண்டை தெரிஞ்சிடுவான். அதனால் அதற்கல்ல. ஆனால் பிறரை துன்புறுத்த நாங்கள் சண்டை பயிற்சி பண்ணவில்லை. நாங்கள் ஆரோக்கியம் இருக்க தான் பண்ணுறோம். உங்கள் உடம்புல சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஹெல்த்து கன்ஃபார்ம். இப்போது எனக்கு வயசு 72, நான் 73 நோக்கி போயிட்டுருக்கிறேன். வர மே எனக்கு 73. இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன். அது அந்த யோகா மாஸ்டர் அவருக்கு என்னோட வயசு ரொம்ப கம்மி, பண்ண சொல்லுங்களேன் பார்க்கலாம். பண்ணுறேன் பாருங்க. பண்ண சொல்லுங்களேன். யாரையாவது பண்ண சொல்லுங்கள். இந்தியாவில் இந்தா பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு அடிச்சிருப்பேன். பிரீத்திங், மூச்சு வாங்கலை, பண்ண சொல்லுங்கள். அந்த யோகா மாஸ்டரை ஒரு 10 பஞ்சு அடிக்க சொல்லுங்கள். அடிச்சு இந்த மாதிரி பேச சொல்லுங்கள். எப்படிங்க? சொத்தையாக இருக்காதுங்க, உடம்புல எனர்ஜியை டெவலப் பண்ணுங்க. இப்படி தான் எனர்ஜியை இப்படி தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியுமே தவிர வேறு வழி இல்லை. ஒரே கல்ல 2-3 வாங்க இப்படி உடம்பு அசைச்சு பண்ணும்போது உடம்புல
எனர்ஜியும் டெவலப் ஆகும், செல்ஃப் டிஃபென்ஸும் வரும். செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துச்சுன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம போலீஸ் துறைக்கெல்லாம் இந்த பயிற்சி தான் கொடுக்கணும், கொடுத்தா தான் அவர்கள் தன்மானத்தோடு வேலை பார்க்க முடியும். இப்போ அவங்க சொத்தையாக இருக்கிறதுனால நம்ம காவல்துறையை சின்ன சின்ன ரவுடி பசங்கள்லாம் மிரட்டுறாங்க, அவங்களும் பயந்து பின்வாங்குறாங்க. ஒரு போலீஸ் 10 ரவுடிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையை வளர்த்துக்கணும். அதற்குண்டான பயிற்சி போங்க. அது போகலைன்றது என்னோட வருத்தம். அது அவங்க மேலே தப்பு இல்லை, பயிற்சி கொடுக்குறவங்க மேலே தப்பு. சரியான பயிற்சி கொடுக்க ஆள் இல்லை. தேவையான எங்களை மாதிரி நாளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கோச்சிங் கொடுக்குறோம். மக்களே, இந்த பதிவின் மூலம் நான் சொல்வது என்னென்னா, தயவு செய்து யோகா என்ற பெயரில் சாமியார்கிட்ட போய் ஏமாறாதீங்க. அந்த சாமியார் உங்களை சாமியாராக்கி விடுவான். ஆனால் வீரக்கலை பயிற்சி நாட்டுக்கும் வீட்டுக்கும் தகுதி உள்ளவனாக ஒரு மனிதனை உருவாக்கும். நல்லவர்களாக உருவாக்குவது வீரக்கலை பயிற்சி மட்டுமே என்று சொல்லி முடிக்கிறேன். அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வணக்கம்.